நான் கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா இடுக்கண்களுக்கு நீக்கலாகி ரட்சித்தார். நீங்க அப்படி சொல்லுவீங்க. இக்கட்டான நிலைமையில் இருக்கிறீங்க, ஆபத்தான நிலைமையில் இருக்கிறீங்க, ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு தேவை. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறார். நீங்க கூப்பிட்டா அற்புதம் நடக்கும். உங்களுக்காக அற்புதம் செய்வார். என்னை கேட்டு கடன்காரங்க நெருக்கிறாங்களா, பொல்லாத மனிதர்கள் பயமுறுத்துறாங்களா, காரணமில்லாம பகைக்கிறவங்களை அழிக்கணும்னு முயற்சி பண்றாங்களா, உங்களுடைய பெயரை கெடுக்கணும், புகழை கெடுக்கணும், வியாபாரத்தை கெடுக்கணும், ஊழியத்தை கெடுக்கணும்னு என்னென்னோ பண்றாங்களா, ஒன்றும் பயப்படாதுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணுங்க, இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஒரு பூச்சி அனுப்பி தன் ஊழியக்கானை பாதுகாத்த ஆண்டவர் உங்களுக்காக, அவருக்கு யாரை வச்சு உங்களுக்கு நிக்கட்ல இருந்து காப்பாற்றணும்னு தெரியும். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, கரம் வைங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையில, இந்த ஆபத்தான காரியத்துல என்ன நடக்குமோன்ற பயப்படுகிற சூழ்நிலையில நீங்க எங்களை காப்பாத்துங்க, உதவி செய்யுங்க. ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.